அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு ஓப்பன் வச்சு ஒரு ப்ளவுஸ் தைக்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீழே எல்லா ப்ளவுஸுக்கு மார்ட்ட அரை இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கலாம். அதுபோக சைடில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம ஃப்ரண்ட் சைடில் கொக்கி வைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விடுவோம்லங்க, அந்த தையல் மடிச்சுள்ள போகிறக்கு அதே மாதிரி பேக் சைட்லேயுமே ஒரு 1/4 இன்ச்சு விட்டு நம்ம மறுபடியும் அதிலிருந்து தான் நம்ம அளவெல்லாம் மார்க் பண்ணிக்கணும். இப்போ பின்கழுத்து இறக்கம் வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு மார்க் பண்ணிவிட்டு உயரம் குறிச்சிக்கலாம். ப்ளவுஸோட உயரம் வந்து 13 இன்ச்சு. அதுபோக கீழே அரை இன்ச்சு மேலே 1/4 இன்ச்சு தையல் கூட்டிருக்கிறேன். இப்போ பின்பக்கம் இடுப்பு சுற்றளவு வந்து அவங்களுக்கு 30 இன்ச்சுங்களா, அதனால் 8 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அரை இன்ச்சு டாட் பிடிக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு தையலுக்கு. இப்போ மேலே வந்து நாம் தையல் கூட்டுக்கிறோம்லங்க, அதெல்லாம் இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுட்டு இப்போ அவங்களுக்கு உள்கழுத்து ஷோல்ட்ரு ரெண்டும் சேர்ந்து 5.25 இன்ச்சு 5.25 இன்ச்சு அதே அளவு அப்படியே நம்ம ஆம்கோலுக்குமோ நம்ம உள்கழுத்து ஷோல்டருக்கு என்ன அளவு வைக்கிறேன்னா அதே அளவு தான் நான் ஆம்கோலுக்கு வைப்பேன். இப்போ ஆம்கோலுக்கு பாருங்க, கீழே அரை இன்ச்சு சேர்த்திட்டேன். மேலே 5.25ங்களா, கீழே அரை இன்ச்சு சேர்த்தி 5.25 இப்படி கோடு போட்டு நம்ம அதிலிருந்து தான் ஆம்கோல் ரவுண்ட் எடுக்கணும். எப்போவுமே ப்ளவுஸுக்கு பேக் சைடு மேலே அளவு எடுக்கிறதுலேருந்து அரை இன்ச்சு சேர்த்து தான் ஆம்கோலுக்கு கீழே எடுக்கணும். அதுபோக நம்ம உடம்பு சுற்றளவு மார்க் பண்ணிவிட்டு 8.25 பாருங்கள் மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணிட்டேன். இப்போ 1.25 இன்ச்சு இப்படி குறித்து நாம் ஆம்கோல் வளைவு போட்டுக்கலாம். பேக் சைடுக்கு மட்டும்தான் நம்ம அந்த அரை இன்ச்சு சேர்த்து எடுக்கணும். ஃப்ரண்ட்டுக்கு எப்போவுமே மேலே இருக்கிற அளவு அப்படியே தான் எடுத்துக்கணும். இப்போ ஆம்கோல் ரவுண்டு செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 7.5 இன்ச்சு ஆம்கோல் ரவுண்டு கரெக்டாக அந்த 7.5 இன்ச்சு வருதுங்க. இப்போ நம்ம வளைவு போட்டுக்கலாம். இப்போ உள்கழுத்து நம்ம என்ன 5.25 வச்சுருக்குறோங்களோ அதே 5.25 தான் நம்ம ஆம்கோலுக்கும் வைக்கிறோம். இப்போது செக் பண்ணி பார்த்துக்குங்க. மறுபடியும் செக் பண்ணாலுமே அதே 7.5 இன்ச்சு தான், கரெக்டாக அந்த 7.5 இன்ச்சு தான் வருது. இப்போ நாம் போட்டிருக்கிற அளவெல்லாம் கரெக்டு. இப்போ வந்து நாம் அதாவது கோடுகளை அதாவது புள்ளிக்கு நேராக கோடு போட்டுட்டு இனி கட் பண்ணிக்கலாம். இப்போ கழுத்துக்கு மேலே வந்து நம்ம 5.25 எடுத்தோங்களா, ஷோல்ட்ரு வந்து 2.5 உள்கழுத்து 2.25க்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மேலே 2.25க்கு உள்கழுத்து வச்சுருக்குறோங்களா, 3.25க்கு கீழே கழுத்து அகலமாக வரணும் இல்லைங்க பேக் சைடு, அதனால் ஒரு அரை இன்ச்சு சேர்த்து இப்படி வெட்டிக்கிறோம். இப்போ மேலே பாருங்கள், மேலே 2.25 கீழே வந்து 3.25 குறித்து அதை இப்படி வளைவு எடுத்துக்கலாம். இப்போ வளைவு எடுத்துங்க கடைசியில் நீ எல்லாம் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறது வேகமாக தான் வச்சுருக்குறேங்க. வீடியோ ஸ்பீடாக நிறைய ஸ்டோரேஜ் வருதுன்னு வேகமாக வச்சுருக்குறேன். இனி அந்த அளவுகளுக்கு ஒரு கட் மார்க் போட்டுக்கலாம். இப்போ பேக் சைடு வெட்டியாச்சு. இனி ஃப்ரண்ட் சைடுக்கு அதே அளவை அப்படியே போட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அதே அளவை அப்படியே போட்டு என்ன நம்மளுக்கு ஷோல்ட்ரு மேலே இருக்கிற அளவுலேருந்து ஆம்கோலுக்கு அரை இன்ச்சு சேர்த்து எடுத்துமுலங்க. இப்போ ஃப்ரண்ட் சைடுக்கு அந்த அரை இன்ச்சு குறைச்சி அதே அளவு அப்படியே எடுக்கணும். இங்கே மட்டும் கீழே ஒரு அரை இன்ச்சு சேர்த்து இப்படி நான் வரைஞ்சிருக்கிற பாருங்கள், அந்த இடம் கீழே கொஞ்சம் அரை இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கணும் ஆம்கோல்லேருந்து. இப்போ இந்த பக்கம் கொக்கி பக்க பட்டி இருக்குல்லங்க, அதுக்கு 1/4 இன்ச்சு சேர்த்தியாதான். ஏன்னா நாம் ஃப்ரண்ட் சைடும் ஊக்கு பட்டி வைக்கிறோம், ஊக்கு கொக்கி வைக்கிறோம், அதனால் 2 பக்கமும் 1/4 இன்ச்சு விட்டுக்கணும். கழுத்து ஒரு 5.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி சும்மா ரஃப்பாக கழுத்து அடிச்சுக்குவோங்க. நம்ம தையலெல்லாம் தைச்சி முடித்த கடைசியில் ப்ளவுஸோட அளவு போட்டு கழுத்தளவு மார்க் பண்ணோம்னா நம்மளுக்கு அளவு கரெக்டாக கழுத்து அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு அப்படியே வந்துக்கு. அதுக்காக எப்போவுமே ஒரு 5 இன்ச்சு 5.5 இன்ச்சுக்கு மட்டும் ரஃப்பாக தான் கழுத்து வரைஞ்சி ஃபஸ்ட்டு அடிச்சுக்கணும். எல்லா ஃபினிஷிங் முடிச்சுட்டு நம்ம கொக்கிப்பட்டி வைக்கல மட்டும்தான் கழுத்து அளவு ப்ளவுஸில் இருக்கிறது அப்படியே வரையணும். இப்போ பாருங்கள், கீழே அந்த அரை இன்ச்சு போக ரெடி அளவை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அதிலிருந்து ஒரு இன்ச்சுக்கு சேர்த்து இப்படி இது பண்ணிக்கணும். எப்போவுமே பேக் சைடு விட ஃப்ரண்ட் சைடு 1 இன்ச்சு கம்மியாக இருக்கணும். இப்போ ஆம்கோல் வருங்க, நம்ம முதல்ல அரை இன்ச்சு சேர்த்து எடுத்துமுலங்க, அதை குறைச்சி இப்போ 5.25 இன்ச்சுக்காக வச்சு இப்போ நான் ஓட்டை போட்டு முன்பக்கம் நாம் ஒரு அரை இன்ச்சு கீழே எடுக்கிற மாதிரி எடுத்து நம்ம வளைவு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கவர் தட்டுக்கு ஒரு துளியோண்டு மட்டும் எடுத்தால் போதும். ஏன்னா நம்ம இதில் கொஞ்சம் சேர்த்தி எடுக்கிறோம்லங்க, அரை இன்ச்சு குறைச்சி எடுக்கிறனால கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு. இப்போ எப்போ போல் அளவுக மார்க் பண்ணியாச்சு. பேக் சைடு அளவுலேருந்து ஃப்ரண்ட் சைடுக்கு 1 இன்ச்சு நம்ம குறிச்சிருக்கிறோங்களா, அதிலிருந்து ஒரு 1.25க்கு 2 பக்கம் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணி இப்படி வளைவு நாமளே
ரஃப்பாக ரவுண்டு போட்டுக்கலாம். அந்த 1 1/4 போட்டுக்கிறனால அதுக்குள்ள அப்படியே வளைவு நாமளே எடுத்துக்கலாம். நீங்கள் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இப்போ அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி சென்ட்ரு டாட்லேருந்து நம்ம சென்ட்ரு டாட் குறிப்போம்லங்க, அதுக்கு அந்த அளவு முதல் குறிச்சிட்டு அதிலிருந்து அப்படியே நம்ம சென்ட்ரு டாட்டுக்கு மார்க் பண்ணிட்டோம்னா இப்போ 3 டாட்டு அதிலிருந்து எப்பவும் போல் தான் நம்ம ப்ளவுஸ் நார்மலாக தைக்கிற மாதிரி தான் எல்லா டாட்டும் குறித்து தைச்சிக்கணும். இவ்வளோதாங்க. இனி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாம் கட் பண்ணியாச்சு. இனி நாம் மெயின் கிளாத்தில் போட்டு நாம் இந்த லைனிங் போட்டு அப்படியே அளவு வெட்டிக்கலாம். இப்போ ஏற்கனவே வெட்டி வச்சுருக்கிற லைனிங்கை மெயின் கிளாத்தில் அப்படியே வச்சு நாம் அந்த 1/4 இன்ச்சு தைக்கிறக்கெல்லாம் விட்ருக்குறோம்லங்க கொக்கிப்பட்டிக்கு, அந்த அளவெல்லாம் கரெக்டாக விட்டு நாம் மெயின் கிளாத்தை எக்ஸ்ட்ராவே நம்ம கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு விட்டு ஏகம் வெட்டியாச்சு. அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடுக்கும் நம்ம கிராஸில் போட்டு வெட்டிக்கலாம். இப்போ இதோட கை கட் பண்ணுற வீடியோ தான் நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் எல்போ பஃப் ஸ்லீவ்னு போட்டிருப்பேன். அதே கை தான் இப்போ இந்த துணிக்கு வச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு நான் அந்த கை மட்டும் தனியாக வெட்டி தைக்கிற மாதிரி வீடியோ போட்டிருந்தேன். அந்த கை தாங்க இதுக்கு. அதனால் இதில் நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு 2 மட்டும்தான் கட் பண்ணுறோம். ஸ்லீவு ஏற்கனவே கட் பண்ணி தைச்சாச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டால் பஃப் ஸ்லீவ் எப்படி வைக்கிறதுங்கிறது தெளிவாக அதில் சொல்லி கொடுத்துருப்பேன். இதோட கை தான், இந்த ப்ளவுஸ்க்கான கை தான் அதில் போட்டிருக்கிற வீடியோ பார்த்துக்குங்க. இப்போது வெட்டியாச்சு. இனி நாம் இதையே தைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் நாம் கீழே கழுத்து எல்லாமே லைனிங்கு மெயின் கிளாத்து அப்படியே எல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். இந்த சென்ட்ரு டாட்டெல்லாம் பிடிச்சிக்கிற பேக் சைடு பிடிச்சி துணி கொடுத்து அடித்து திருப்போம் இல்லைங்க, அதையும் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ பாரு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. டாட்டும் பிடிச்சாச்சு, கிளாத்து கொடுத்து அடித்து திருப்பியாச்சு, ஏகமாக எல்லாமே தைச்சாச்சு. இனி நாம் கொக்கிப்பட்டி வெட்டணும், பேக் சைடு வைக்கணும்ல, அதனால் நம்ம 1/4 இன்ச்சு விட்ருக்குறோம்லங்க, கரெக்டாக அந்த நேர் சரி பாதியை இப்படி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இனி நாம் எப்பவும் போல் கட் பண்ணதுனால அது கொஞ்சம் துணி நகராது இருக்கிறக்கோசரம் நாம் லைனிங்கு மெயின் கிளாத்தையும் இப்படி ஒரு தையல் ஒட்டிக்கலாம். இனி ஹூக் பட்டியும் நம்ம ஐப்பட்டியும் எப்படி வைக்கணும்னு பார்த்து நம்ம அதை தைச்சிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஹூக் பட்டிக்கு துணி கொடுத்து வச்சு அடிச்சுக்கலாம். ஃப்ரண்ட் சைடு எப்படி வைப்போமோ அதே மாதிரி தான் பேக் சைடுக்கும் நாம் அதே மெத்தடில் தான் வைக்கிறோம். இப்போ துணியை மடித்து மறுபடியும் இன்னொரு தையல் ஒட்டிக்கலாம். முதல் ஒரு துணி ஒரு 2 இன்ச்சு 2.5 இன்ச் அளவு வெட்டியிருப்பேன். இப்போ அதை மடித்து மறுபடியும் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். இது கொக்கிப்பட்டி. இப்போ கொக்கிப்பட்டி ரெடி ஆயிடுச்சு. இனி வி பட்டி அடிச்சுக்கலாம். வி பட்டிக்கு எப்போவுமே உள்பக்கம் இருந்து தான் அடிப்போம், அதனால் உள்பக்கம் நம்ம கிளாத் வச்சு இப்படி ஒரு தையல் ஒட்டிக்கலாம். இதுக்கு 2.5 இன்ச் அளவில் ஒரு பீஸ் எடுத்துருக்கிறேன். அதுக்கு ஒரு படிமான தையல் போட்டு அது மேலேயே இப்படி ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ இதை மடித்து இந்த ஓரம் பிசுரெல்லாம் தெரியாது இருக்கிறதுக்கு அதையும் மடக்கி மறுபடி இன்னொரு திருப்பி நாம் ஒரு ஓரத்தில் ஓட்டிகிட்டு இனி நாம் வி பட்டி தைக்க ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ பேக் சைடு ஹூக்கு அப்படிங்கிறதுனால நம்ம ஃப்ரண்ட்டு மாதிரி ஒவ்வொரு இன்ச்சு கேப் விட்டால் ரொம்ப இதாக இருக்குது. ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சுக்குள்ளே ஒவ்வொரு கொக்கி நம்ம வைக்கிற மாதிரி பேக் சைடு வைக்கணும். ஏன்னா கொஞ்சம் கூட இந்த கேப்பு தெரியக்கூடாது. ஃப்ரண்ட்டாக இருக்கிறனால நம்ம சேலை போட்டுக்கிறனால தெரிவிக்காது. பேக் சைடு அப்படிங்கில நம்மளுக்கு கொக்கி ரொம்ப நெருக்கி வர்ற மாதிரி தான் நம்ம கொக்கி பட்டி நம்ம வைக்கணும். நார்மலாக 3 கொக்கி வைக்கிற இடத்துல இந்த இடத்துக்கு நம்ம 5 கொக்கி வைக்கிற அளவுக்கு வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நெருக்கி வரும், கொஞ்சம் கூட சந்து தெரியாது. இப்போ நம்ம பேக் சைடு போட்ட மாதிரியும் அவங்களுக்கு ஒரு ஆசை, பேக் சைடில் தைச்சாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டில் அவங்க எப்பவும் போல் இதுக்கு கொக்கி போடுறதுக்கு யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு இவங்க இத்தனை கொக்கியும் போடுறக்குள்ளே போதும்னு ஆயிரு. இது நாமளே இது பேக் சைடு கொக்கி போட்டுட்டு
ஃப்ரண்ட்டில் எப்பவும் போல் போட்டுக்கலாம். நம்மளுக்கு லுக்கு பார்த்தா பேக் சைடு ஹூக் வச்ச மாதிரி பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ பாருங்கள், இது எல்லாம் நான் கழுத்தெல்லாம் இணைச்சிட்டு உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். இதில் வந்து இணைக்கிறது பாருங்கள், இப்படி மேலிருந்து ஒரு தையல் போட்டு நம்ம தைச்சி கீழே வரைக்கும் கொண்டு போகலாம். கொக்கிகளை வந்து மாட்டிக்கலாம். இப்போ இப்படியும் ஒரு மெத்தட் இருக்குது, இப்படி தைக்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த வி பட்டியும் கொக்கி பட்டி ஒன்றா வச்சு அந்த லைனிங் மேலே இதுக்கு மேலே ஒரு ஒரு தையல் ஓட்டி இப்படி தைக்கலாம். அது இல்லாட்டி இப்போ பாருங்கள், நான் தைக்கிறது பாருங்கள், இப்படி ஒரு ஆப்ஷனு. அது இல்லாட்டி கீழே 2 கரெக்டாக வச்சு அந்த இடம் மட்டும் வி பட்டி மேலே கொக்கி பட்டி வச்சு கரெக்டாக அந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஒரு இன்ச்சிலிருந்து அந்த ஓரத்தில் தையல் ஓட்டிக்கலாம். இப்படி ஓட்டி மறுபடியும் திருப்பி அந்த இடம் மட்டும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி தேவைப்பட்டால் நாமளே கொக்கி கழட்டிக்கலாம், போடலாம். அந்தளவுக்கு இது வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இப்போ இதை இணைச்சிக்கலாங்க. இதை இணைச்சிட்டோம்னா நம்மளுக்கு பாருங்கள், இது இணைச்சிட்டோம்னா நம்ம கொக்கி ஈஸியாக நாமளே எடுத்துக்கலாம், போட்டுக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். போட்டுட்டு தேவைப்பட்டால் அப்படி அடிக்கலாம், இல்லாட்டி ஓரம் மட்டும் அடிச்சுக்கலாம். இனி நான் கழுத்து ப்ளவுஸ் எல்லாமே ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ இங்கே இது நம்ம தைச்சி போடையில் பார்க்குறக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ பாருங்கள், ப்ளவுஸ் தைச்சாச்சு. இப்போ லுக்குக்கு பேக் சைடில் தான் கொக்கி வச்சுருக்குதுங்கிற மாதிரி பார்க்குறக்கு, ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஆசையாமல் ரொம்ப நாள் ஆசை பேக் சைடில் எனக்கு கொக்கி வேணும் அப்படின்னு. இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் சைடும் வச்சு தைச்சாச்சு. பேக் சைடு ப்ளவுஸ் போட்டால் எங்காச்சும் ஃபங்க்ஷன்லலாம் போட்டு போகையில் கழுத்து இறக்கமாக வச்சு இப்படி பேக் சைடு கொக்கி வச்சோம்னா பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இது நீங்கள் யார் ஹெல்ப்பும் இல்லாத நீங்களே போட்டுட்டு எப்பவும் போல் ஃப்ரண்ட் சைடு ப்ளவுஸை போட்டுட்டு நீங்கள் நீட்டாக கட்டிட்டு போய்க்கலாம். இந்த மாதிரி தைச்சி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்குது. டெய்லராக இருந்தால் தைச்சிக்குங்க, இல்லாட்டி உங்கள் டெய்லர்கிட்ட இது மாதிரி தைக்க சொல்லுங்கள். அருமையாக இருக்குது. ஒரு ஃபங்க்ஷன் கீழெல்லாம் இப்படி கட்டிட்டு போனால் நல்லாயிருக்கு. இப்போ பாருங்கள், கஸ்டமர் போட்டிருக்குறாங்க, பார்த்துக்குங்க எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருந்தது. இப்போ ஃப்ரண்ட் சைடும் எவ்வளோ அருமையாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.